Hello friends, welcome back to Amy Madras Cooking with Hemlata Vinod Kumar. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மட்டன் பிரியாணி பிரஷர் குக்கர்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம தண்ணில ஊற வச்சிடலாம். நான் வந்து 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துர்க்கேன். இப்போ தண்ணி ஊத்தி ஊற வச்சிடலாம். 1/2 கிலோ அரிசிக்கு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்துர்க்கேன். இப்போ இந்த பிரியாணி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சுக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துர்க்கேன். ஒரு 5-6 துண்டு இஞ்சி, பூண்டு ஒரு 10 பல்லு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி புதினா, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதனால நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துட்டு இன்னும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ பிரியாணி மசாலாலாம் சேர்த்துடலாம். இதில் ஒரு 3 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 அன்னாச்சி பூ, 2 பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா பொரிச்ச உடனே நான் ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. இதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே இப்போ இதில் நான் ஒரு 4 தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மசாலாலாம் பாருங்கள் நல்லா வதங்கின உடனே இதில் 2 பச்சை மிளகா, 1/2 kg மட்டன் நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருக்கேன். அந்த மட்டனை இதில் சேர்த்துடலாம். நான் வந்து மட்டனில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேங்க. ஒரு 3 விசில் வச்சு நான் எடுத்துருக்கேன். இப்போ இந்த மட்டன் கூட நல்லா இந்த மசாலாவை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வெறும் மிளகாய் தூள் இருந்தால் நீங்கள் வெறும் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மட்டனை வந்து தனியாக வேக வைக்காமல் நீங்கள் இது கூட சேர்த்து கூட நீங்கள் வேக வைக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் நம்ம போடுறோம் பாருங்கள், போட்டுட்டு மட்டனை போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் குயிக்காக செய்யணுன்றதுக்காக நான் முன்னாடியே நான் வேக வச்சுட்டேன். இப்போ இதில் நான் மட்டன் வேக வச்சா தண்ணியே 2 கப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. ஒரு கப்பு பிரியாணி அரிசிக்கு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 கப்பு ரைஸ் சேர்த்துருந்தேன். அதுக்கு நான் 3 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கும் போது நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா மேலே வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ரைஸை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக இதில் புதினா, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இதை வந்து நான் ஒரு விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதாங்க, நல்லா சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், அரிசி பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக இருக்குது, சூப்பராக.
இதேமாரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.